தில்லைவனமாக இருந்த சிதம்பரத்திற்கு சென்று ஒரு வீர சைவ மடத்தை நிறுவி அங்கு பல்வேறு சிவதொண்டுகளை செய்து வந்துள்ளார். அவர் சிதம்பரத்தில் தங்கியிருந்த காலத்தில் அண்ணாமலை வெண்பா என்ற நூலை எழுதியுள்ளார். சிதம்பரம் வெண்பா மற்றும் பரம ரகசிய மாலை ஆகியவை இவரது மற்ற பாடல்களாகும். குரு நமச்சிவாயர் தவமிருந்து சமாதி அடைந்த இடமான சிதம்பரம் வேங்கான் தெருவில் அவருக்கு தனி கோவில் உள்ளது. இக்கோவிலின் அருகே மாணிக்க வாசகர் தவமிருந்து வழிபட்டு வந்த ஆத்மநாதர் கோவிலும் உள்ளது. குரு நமச்சிவாயர் கோவிலில் அவருடைய குரு பூஜை மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. குரு பூஜையை முன்னிட்டு சிறப்பு யாகங்கள் நடத்தப்பட்டது. அவருடைய குருமூர்த்தத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை கட்டப்பட்டது. சிதம்பரம், சேலம், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு ஊர்களிலிருந்து ஏராளமான சிவனடியார்கள் வந்து கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.